வைர மூக்குத்திக்கு நான் பரிந்துரைச்சிருக்கேன். வைர மூக்குத்தி போட்டவங்க எல்லாத்துக்குமே ஒரு சுபிக்ஷம் இருக்கு. அதாவது ஹாப்பியா சந்தோஷமா, கண்ணில் அதிகமா தண்ணி வராது. வைர மூக்குத்தி போட்டவங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தர் நம்மளை அதிகமா தாக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்ணுல இருந்து தண்ணி வராது. அந்த திடமா அப்படி நின்று இருப்போம், முறைச்ச மாதிரி விரைச்ச மாதிரி நின்று இருப்போம் தவிர்த்து அவ்வளவு சீக்கிரம் நம்ம இழகிற மாட்டோம். அந்த தைரியத்தையும் அந்த விதியும் அந்த வைரத்துல ஒளிகள் அவங்கள தாக்கிட்டு இருக்கும். நாம் அமைதியா இருந்தாலுமே, நம்ம அதிக நேரம் திட்டிகிட்டே இருக்காங்கனாலுமே வைர மூக்குத்தி போட்டிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட பார்வை அது மாதிரி படுதுன்னு வைங்களேன், அவங்க அவ்வளவு பிரசனமாக கொடுக்க முடியாது. அதனால வைரத்துக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அது 1 சென்ட் போட்டிருந்தாலும் அது இன்னைக்கு 1 சென்ட் 10,000 ரூபாய் ரேஞ்ச் வருது. நீங்க ரொம்ப பெருசா நினைச்சுக்க இல்லை, 10,000 ரூபாய் இருந்தாலுமே வைரம் வாங்கலாம். வைர மூக்குத்தி கரெக்டா நபர்கிட்ட கொடுத்து எல்லாமே வந்து டைரக்டா கடையில இருந்து வாங்கி எதுவும் போடக்கூடாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் எடுத்து அது இந்த நவரத்தின பொறுத்தளவுக்கு வீட்டுல கோவில்ல கொடுத்து ஒரு நமஸ்து பண்ணி புனித இடத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான். ஏன்னா எல்லாருமே போட்டு பார்த்துருப்பாங்க, நெகட்டிவ் நிறைய பாசிட்டிவா இருக்கிறதுலாம் மாறிடும். அதனால அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சேல் பண்ணோம்னா இந்த வைரங்கிறது எல்லாரும் பயன்படுத்தலாம், நீங்களுமே பயன்படுத்தலாம்.